அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான உறவுகளை பெறுகிறான். ஒரே மனிதன் கணவனாக, மகனாக, தந்தையாக, நண்பனாக, இன்னும் பல நிலையை கொண்டவனாகவும் இருக்கிறான். இது போன்ற உறவுகளில் சிலதை அவன் பெறாவிட்டாலும் தந்தையாக இல்லாமல் இருக்கலாம், கணவனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நட்பு என்ற உறவை பெற்றிருப்பான். ஏனென்றால் சிறியவர்கள், பெரியவர்கள், கொடியவர்கள், நல்லவர்கள் யாராக இருந்தாலும் யாரையாவது ஒருவரை நண்பர்களாக தேர்வு செய்யாமல் இருப்பதில்லை. பொதுவாக நம்மில் பெரும்பாலானவர்கள் தனிமையை விரும்புவதில்லை. துணைக்கு நண்பன் வந்துவிட்டால் நேரம் போவதே தெரியாமல் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம். நண்பர்கள் அதிகமாக கூடிவிட்டால் நம்முடைய முகத்தில் கவலையை பார்க்க முடியாது. சந்தோஷமாக காலத்தை கடத்துவதற்கு ஒரு சாதனமாக நட்பு இங்கு பயன்படுகிறது. நமக்கு ஏற்படும் கஷ்டங்களை நமது நண்பனிடம் தெரிவிக்கும் போது நெஞ்சத்தில் ஏற்பட்ட கணம், வேதனையெல்லாம் அந்த கணமே காணாமல் போய்விடுகிறது. அருமையானவர்களே, சென்ற வார ஜும்மாவில் நல்ல நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பு குறித்து உண்டான செய்திகளை நாம் பார்த்தோம். உயிர் கொடுப்பான் தோழன் என்பதாக சொல்வார்கள். அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக திகழ்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தும் சஹாபாக்களினுடைய நட்பு குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். சூரத்துல் ஃபத்ஹினுடைய 29வது வசனத்தில் அந்த நபித்தோழர்கள் அவர்களுக்குள் கொண்டிருந்த அந்த நட்பை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிற ஒரு இடத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவே இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள். அஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் அவர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், ஆனால் தங்களுக்கு மத்தியில் ரஹ்மத், இரக்கமுடையவர்களாக, நட்பு பாராட்டக்கூடியவர்களாக, ஏன் உயிரையே கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அந்த சஹாபாக்களினுடைய நட்புறவை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாஹித்து கூறுகிறான். அருமையானவர்களே, அந்த நபித்தோழர்கள் அவர்கள் கொண்டிருந்த அந்த நேசம், நட்புக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் எர்மூக்கினுடைய போர்க்களம். சஹாபாக்கள் சிலர்கள் வெட்டுண்டவர்களாக கிடக்கிறார்கள். கை வெட்டப்பட்டவர்களாக, கால் வெட்டப்பட்டவர்களாக, ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் அந்த போர்க்களத்தில், எர்மூக்கினுடைய போர்க்களத்தில் இருக்கிற போது ஒரு நபித்தோழர் தனக்கு தாகம், தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்கிறார். அதை மற்றொரு நபித்தோழர் கவனித்து விடுகிறார். நம்முடைய சகோதரன், நம்முடைய தோழன் வெட்டுண்டு கிடக்கிறான், உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார், தாகம் தண்ணீர் என்பதாக கேட்கிறாரே என்று அங்கே சுற்றி முற்றி பார்க்கிற போது அங்கு எங்கேயும் தண்ணீர் இல்லை. வெகு தூரமாக சென்று கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறார். தண்ணீர் கேட்ட அந்த நபித்தோழரிடத்தில் கொண்டு வந்த அந்த தண்ணீரை கொடுக்கிற அந்த சமயத்தில் அவருக்கு பக்கத்தில் வெட்டுண்டு கிடக்கிற ஒரு நபித்தோழர், எனக்கும் தாகம், எனக்கும் தண்ணீர் வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்பதாக கேட்டு நிற்கிறார். முதலில் ஆரம்பமாக தண்ணீர் கேட்ட அந்த நபித்தோழர், என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன், அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், எனக்கு என்னுடைய தாகம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய தேவை பெரிதல்ல, எனக்கு என்னுடைய உயிர் பெரிதல்ல, என்னுடைய உயிரை விட என்னுடைய தோழன், நண்பனுடைய உயிர்தான் எனக்கு பெரிது என்பதாக சொல்லி
அவருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொல்ல, இரண்டாவது மனிதரிடத்திலே அந்த தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் மிக மோசமான நிலையில் இருக்கிற இன்னொரு நபி தோழர் தாகம் தாகம் தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்கிறார். இரண்டாவதாக தண்ணீர் கேட்ட அந்த நபி தோழர் சொல்கிறார், என்னுடைய தாகம் எனக்கு பெரிதல்ல, என்னுடைய தோழன் அவன் தாகம் என்பதாக சொல்கிறான், அவருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொல்ல, மூன்றாவது நபரிடத்திலே அந்த தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நபி தோழர் அவர் தாகம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார், என்னுடைய உயிரை விட, என்னுடைய தேவையை விட, என்னுடைய தாகத்தை விட என்னுடைய தோழனுடைய தாகம், அவனுடைய தேவைதான் எனக்கு பெரிது, அந்த தண்ணீரை அவரிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள். அவருக்கு கொண்டு செல்கிற போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, முதலாவதாக தண்ணீர் கேட்ட அந்த நபி தோழர் என்னுடைய நண்பர், அவர் சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார், முதலிலே அந்த தண்ணீரை அவருக்கு கொண்டு போய் கொடுங்கள், அவரே தேவையுடையவராக இருக்கிறார் என்பதாக சொல்ல, முதலாவது மனிதருக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் தண்ணீரை குடிப்பதற்கு முன்னாலேயே ஷஹீதாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவது மனிதரிடத்தில் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. மூன்றாவது மனிதரிடத்தில் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. நான்காவது மனிதரிடத்தில் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. அந்த தண்ணீரை குடிப்பதற்கு முன்னாலேயே என்னுடைய தோழன், என்னுடைய நண்பர், அவருடைய தேவை எங்களுக்கு பெரிது என்பதாக சொல்லி அனைவர்களும் ஷஹீதானார்கள் என்பது எர்மூக்கினுடைய போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால், அந்த நபித்தோழர்களுடைய நட்பு, அந்த நபித்தோழர்களுடைய நேசம் எப்படிப்பட்டது! அவர்கள் இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நேரத்திலும் கூட என்னுடைய தேவை எனக்கு பெரிதல்ல, என்னுடைய நண்பரினுடைய தேவைதான் எனக்கு பெரிது, என்னுடைய உயிரை விட என்னுடைய நண்பரினுடைய உயிர்தான் மேலானது, என்னுடைய நண்பன் அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக சொல்லி இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிகின்ற அந்த கடைசி தருணத்திலும் கூட என்னுடைய தோழன், என்னுடைய நண்பன் என்பதாக உயிரை விட்டார்கள் என்று சொன்னால், இதுதான் நபித்தோழர்களினுடைய நேசமாக இருந்தது. இன்றைக்கு அன்று அந்த நபித்தோழர்கள் தன்னுடைய நட்பை பேணுவதற்காக மற்றவர்களுடைய தேவையை பெரிதாக கருதினார்கள். நண்பனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு துணிந்தார்கள். தங்களுடைய தேவையை விட மற்றவர்களுடைய தேவையை அவர்கள் பிரியப்பட்டார்கள் என்கிற போது, இன்றைக்கு நாம் பார்க்கிற நட்பு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு நண்பனினுடைய வளர்ச்சியை இன்னொரு நண்பனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன்னோடு பழகும் நண்பனை பாராட்டுவதற்கு கூட மற்றொரு நண்பனுக்கு மனம் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நண்பனுக்கு பின்னால் பேசினாலும் சரி, நண்பனை வைத்துக் கொண்டே நாங்கள் கேலி பேசுகிறோம், கிண்டல் பேசுகிறோம் என்கிற, ஜாலி என்ஜாய்க்காக பேசுகிறோம் என்கிற விதத்தில் பேசினாலும் சரி, நண்பனினுடைய உள்ளத்தை அந்த வார்த்தைகள் உடைக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வார்த்தைகளும் நண்பனாக இருந்தாலும் பேசக்கூடாதுதான். ஆனால் இன்றைக்கு ஜாலி என்ஜாய் என்கிற பெயரிலே நண்பனினுடைய உள்ளங்களை உடைக்கக்கூடிய எத்தனை வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை குறைகளை நண்பனுக்கு முன்னாலும் நண்பனுக்கு பின்னாலும் நாம் பேசி திரிகிற நிலைகளை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை குறித்து பாராட்டும்படியான, புகழும்படியான வார்த்தைகளை சொன்னால் அவனுடைய நட்பு இன்னும் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு மாற்றமாக நண்பர்கள், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பாராட்டுவதற்கு கூட மனமில்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிற நண்பர்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நட்பை கொஞ்சம் பாருங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பாராட்டி சொன்னார்கள் தெரியுமா? அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியாஇ வல் முர்சலீன், மனிதர்களில் நபிமார்களுக்கு பிறகு ஆகச் சிறந்தவர் அபூபக்கர் தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டினார்கள். எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பாராட்டுவதில் அவர்கள் தயக்கம் காட்டியதில்லை.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா பிலால், சமிஅது தஃபன அலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. பிலாலே, நான் மிஅராஜுக்கு சென்றிருந்தேன். அங்கே எனக்கு முன்னால் யாரோ நடப்பதை போன்று ஒரு சப்தம் கேட்டது. இது யாரது காலடி சுவடுகளுடைய சப்தம் என்பதாக என்னுடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன். அப்பொழுது ஜிப்ரீல் என்னிடத்தில் சொன்னார்கள், அது வேறு யாரும் அல்ல யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் பிலால் நடந்து செல்கிற காலடி சுவடுகளுடைய சப்தம்தான் என்பதாக சொன்னார்கள். பிலாலே, நான் சுவனத்தில் செல்வதற்கு முன்னால் உங்களுடைய காலடி சுவடுகளுடைய சப்தம் கேட்கிறது என்று சொன்னால், எனக்கு முன்னால் சுவனத்தில் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் என்றால் அப்படி என்ன நல்ல அமல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக பெருமைப்பட தன்னுடைய நண்பர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி கேட்டபோது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மார்க்கம் என்பதை எனக்கு நீங்கள் சொல்லித் தந்துதானே தெரியும். அமல்கள் நீங்கள் சொல்லித்தராத எந்த அமலை நான் செய்துவிட போகிறேன் நபியே. வேண்டுமானால் ஒன்றை என்னால் சொல்ல முடியும், நான் எந்த நேரமும் ஒழுவுடன் இருப்பேன். ஒழு செய்தால் உடனே 2 ரக்காயத்து நான் தொழுது விடுவேன். இதுதான் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நண்பர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டும் விதமாக சொன்னார்கள், பிலாலே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த அமல்தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கிறது. சுவனத்தில் எனக்கு முன்னால் நடக்கிற காலடி சுவடுகளுடைய சப்தங்களை கேட்பதற்கு இதுவே காரணமாக அமைந்திருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தன்னுடைய நண்பர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தானு கத்துன் சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜுக். உமரே, ஷைத்தான் உங்களை கண்டால் விரண்டு ஓடுகிறான். நீங்கள் ஒரு வழியில் சென்றீர்கள் என்று சொன்னால் ஷைத்தான் வேறொரு வழியாக விரண்டு ஓடுகிறான் உமரே என்பதாக சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன். உபய், நீங்கள் குர்ஆனை அதற்கு ஓதி காட்டுங்களேன். நீங்க குர்ஆனை ஓதுவதை, சூரத்துல் பையினாவை ஓதி கேட்க சொல்லி அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள் நபியே? குர்ஆனே உங்களுக்குத்தானே இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்னை ஓதச் சொல்லி உங்களை கேட்க சொன்னானா? என்ன நபியே சொல்கிறீர்கள்? அப்படியானால் அல்லாஹ் தஆலா உபை என்பதாக குறிப்பிட்டு என்னுடைய பெயரை சொல்லியா சொன்னான் என்று அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சம்மானி லக்க, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா? உபை ஓதச் சொல்லுங்கள் நபியே என்பதாக சொன்னானா? உபை என்பதாக என்னுடைய வார்த்தை, என்னுடைய பெயரை அல்லாஹ் தஆலா உச்சரித்தானா என்று உணர்ச்சி பொங்க அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு சம்மாகலி, ஆமா, அல்லாஹ் உன் பெயரை சொன்னா. உபய அந்த லம் யகுன் அல்லதீன அந்த சூரத்துல் பையினாவுடைய அந்த அத்தியாயத்தை ஓதச் சொல்லி நபியே நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொன்னான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சந்தோஷம் பொங்க அகமகிழ்ந்தவர்களாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெயரையா அல்லாஹ் சொன்னான்? உபையை ஓதச் சொல்லுங்கள் என்பதாக சொன்னானா? என்னுடைய பெயரை சொன்னானா என்று கேட்ட அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சொல்லிவிட்டு ஆனந்த கண்ணீர் விடுத்தார்கள். ஃபஜால உபை யப்கி, உபை அழுதார்கள். லம் யகுன் அல்லதீன சூராவை ஓதினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் தன்னுடைய சக நண்பர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டும் விதமாக நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய உயர்வுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அமீனு ஹாதியில் உம்மா, இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நம்பிக்கை என்பது மக்களுக்கு மத்தியில் குறைந்து போயிருக்கிறது. நம்பிக்கை என்பது நட்பு வட்டாரங்களுக்கு மத்தியில் குறைந்து போயிருக்கிறது. எல்லோரும் எல்லோரையும் சந்தேக கண்கொண்டு பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. நம்பிக்கை என்பது நட்புக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த நம்பிக்கைக்குரியவராக என்னுடைய தோழர், என்னுடைய நட்புக்குரியவர், என்னுடைய நண்பர் அபு உபைது இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாராட்டும் விதமாக நடந்தால் தட்டி கொடுப்பதை போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது நண்பர்களிடத்திலே தவறுகளை கண்டார்கள் என்று சொன்னால் அதை தட்டி கேட்கவும் அவர்கள் தயங்கியதில்லை, தவறியதில்லை என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து யா இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்பதாக அழைத்து விட்டார். அப்படி சொன்ன அந்த வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தை உடைத்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த அபூதர் நான் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது என்னை பார்த்து கருப்பியின் மகனே என்பதாக சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் மனதில் வேதனையை ஏற்படுத்தி விட்டது என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா, நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம்பா, இதெல்லாம் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசுறது தானே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத என்றெல்லாம் சொல்லவில்லை. அதற்கு மாற்றமாக தன்னுடைய நண்பர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலை குறித்து நீங்கள் என்ன வார்த்தையை சொன்னீர்கள்? இன்னக அமர ஃபீக ஜாஹிலியா, இஸ்லாத்திற்கு வந்த பிறகுமா இன்னும் நீங்கள் அறியாமை காலத்திலே இருக்கிறீர்கள், என்ன இது என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிக கடுமையாக கண்டித்தார்கள். இப்போ நாம் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நண்பர் ஒரு நல்லதை இன்னொரு நண்பருக்கு சொல்கிறார் என்று சொன்னால், தட்டி கேட்கிறார், நம்மிடத்தில் இருக்கிற ஒரு குறையை பார்த்து அவர் தட்டி கேட்கிறார் என்று சொன்னால், இதை இப்படி செய்யாதப்பா, இந்த வழியில போ, இந்த வழியில போகாத, இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ என்று நல்லவை ஒரு நண்பர் நமக்கு நம்முடைய நன்மைக்காக எடுத்து சொல்கிறார் என்றால், அதை கேட்கிற அந்த மற்றொரு எதிராளியாக இருக்கிற அந்த நண்பருக்கு அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வேண்டும். இங்கே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு தவறை பார்த்தபோது உடனே சுட்டி காட்டினார்கள். எப்படி நீங்கள் பிலாலை குறித்து இப்படி சொல்லலாம்? இன்னுமா நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகுமா அறியாமை காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி நீங்கள் பேசலாமா? இப்படி நீங்கள் அவரை சொல்லலாமா என்றெல்லாம் கண்டிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நண்பராக இருக்கிற அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருந்தது. உடனே அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் போய், பிலாலே, நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான், மிகப்பெரிய பாவம் தான். எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை நான் உடைத்திருந்தால், உங்களுடைய மனம் புண்பட்டிருந்தால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் நீங்கள் இதை ரிப்போர்ட் செய்திருப்பீர்கள். எனவே என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் பிலாலே, நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி கீழே விழுந்து புரண்டவர்களாக அந்த பிலாலினுடைய காலை தூக்கி தன்னுடைய நெஞ்சின் மீது வைத்து, தன்னுடைய தலையின் மீது வைத்து, பிலாலே, என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் விட மாட்டேன், என்னை நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மன்றாடினார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், விடுங்க, நான் இதெல்லாம் என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் போயிட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன் தோழரே என்பதாக சொன்னதோடு அது நின்று விடவில்லை. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 புது சட்டையை தச்சு கொண்டு வராங்க. ஒண்ணு போல இருக்கக்கூடிய ஃபேன்சி ட்ரெஸ் கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு சட்டையை தான் உடுத்திக் கொள்கிறார்கள், மற்றொரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடுத்துகிறார்கள். இன்னைக்கு இந்த மாதிரியான ஃபேன்சி ட்ரெஸ் போடக்கூடிய நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏதாவது நம்முடைய வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா, கல்யாண வீடாக இருக்கலாம்
அல்லது பெருநாளாக இருக்கலாம், மீலாதாக இருக்கலாம். நண்பர்கள், நட்பு வட்டாரத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக, அல்லது நாங்கள் இந்த ஜாலி பாய்ஸாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக, நட்பு வட்டாரத்தை இந்த நட்பு வட்டாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டும் அடையாளமாக ஃபேன்சி ட்ரெஸ்ஸை, குரூப் ட்ரெஸ்ஸை போடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குரூப் ட்ரெஸ் எல்லாம் அவர்களுடைய ஆடை வேண்டுமானால் தூய்மையானதாக இருக்கலாம், அவர்களுடைய ஆடை வேண்டுமானால் எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் இன்றைய நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆடை என்பது ஒன்று போல ஃபேன்சியாக குரூப் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் ஏராளமான அழுக்குகள் படிந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பரின் மீது குரோதமும் விரோதமும் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். வெளியில ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஒரே மாதிரியாக குரூப் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நண்பன் அந்த நண்பனை பற்றி ஏகப்பட்ட குறைகள், அந்த நண்பன் ஒரே குரூப்ல இருந்துகிட்டு இந்த நண்பனை பற்றி ஏகப்பட்ட குறைகள். இப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்தை தான் இன்றைய கால சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது, அன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடை மட்டுமல்ல தூய்மையானதாக, அவர்களுடைய அந்த குரூப் ட்ரெஸ் மட்டும் தூய்மையானதாக இல்லை, அவர்களுடைய உள்ளமும் அன்றைக்கு தூய்மையானதாக இருந்தது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆடையை அணிவித்து கொடுத்து மதீனா நகரத்து வீதிகளில் எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்கிற போது அந்த சமூகத்தினுடைய மக்களை எல்லாம், தெருவில் இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இந்த பிலால் அவர் யார் தெரியுமா? என்னுடைய சகோதரன். இந்த பிலால் வேறு, நான் வேறு அல்ல. நான் இந்த அபூதர் வேறு, இந்த பிலால் வேறு அல்ல. நானும் அந்த பிலாலும் ஒன்றாக நண்பர்களாக, உற்ற நேசர்களாக இருக்கிறோம். என்னுடைய மனதில் அவரை பற்றி எந்த தவறான அபிப்பிராயம் இல்லை, அவருடைய மனதில் என்னை பற்றி எந்த தவறான அபிப்பிராயம் இல்லை. நாங்கள் இருவரும் பெஸ்டியாக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் என்பதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நட்பு என்பது குரூப் ட்ரெஸ்ஸில் மட்டுமல்ல, அவர்களுடைய நட்பு என்பது உள்ளத்தின் அளவிலும் கூட தூய்மையானதாக இருந்தது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவர்கள் உதிர்த்த அந்த கடைசி வார்த்தை என்பது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய வார்த்தை. நட்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கியாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சக்கராத்தினுடைய வேதனை, வலி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்னான அந்த கரங்களை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய உடலிலே தடவி விட்டு ஓதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் அவருடைய உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த கடைசி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்த்த அந்த கடைசி வார்த்தைகள் என்ன என்று நாம் பார்க்கிற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். வானத்தை நோக்கி தன்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தவர்களாக, தன்னுடைய இரண்டு கைகளையும் சிரமப்பட்டு உயர்த்தியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் அவர்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிய போகிற அந்த கடைசி தருணத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, யா அல்லாஹ் என்னை உயர்ந்த நண்பர்களிடத்தில் சேர்த்து வைப்பாயாக, யா அல்லாஹ் என்னை உயர்ந்த நல்ல சிறப்பான நல்ல நண்பர்களிடத்தில் சேர்த்து வைப்பாயாக என்கிற இந்த வார்த்தை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அவர்கள் உதிர்த்த கடைசி வார்த்தை. கடைசி வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம
ரஃபீக்குல் ஆலா, யா அல்லாஹ் என்னை சிறந்த நண்பர்களிடத்தில் சேர்த்து வை. இந்த உலகத்தில் நான் வாழுகிற போது சிறந்த நண்பர்களோடு இருந்தேன், அபூபக்கரோடு இருந்தேன், உமரோடு இருந்தேன், அந்த நபி தோழர்களுக்கு மத்தியிலே நான் இருந்தேன். நான் மறுமை வாழ்க்கைக்கு பயணமாகிறேன். நாளை மறுமையிலும் கூட நான் சிறந்த தோழர்களோடு நண்பர்களோடு நான் இருக்க வேண்டும் யா அல்லாஹ் என்கிற இந்த பிரார்த்தனையோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருந்து ரூஹ் பிரிந்தது என்று சொன்னால் இந்த நட்பு நேசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கியாக வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரியில 6348வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நல்ல நண்பர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்ளும் போது நாளை மறுமையில் அவர்களோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் ஈமானோடு தக்வாவோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. மறுமை நாளில் இந்த நண்பர்கள் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள். وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இவர்கள்தான் சிறந்த நண்பர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கெட்ட நண்பர்களை தேர்வு செய்தவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் புலம்புகிற புலம்பலை சூரத்துல் ஃபுர்கானினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். வயௌம யாதுல் ஸாலிமு அலா யதை. நாளை மறுமை நாளில் அநியாயக்காரன் கெட்ட சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்டவன் தன்னுடைய இரு விரல்களையும் கடித்து உதறிக்கொண்டு அவன் சொல்வானாம், யகூலு யா லைத்தனி அத்தஹது மஅ ரசூலி சபீலா. அந்த ரசூலினுடைய அந்த நபியினுடைய நேரான அந்த வழியை நான் எடுத்திருக்க கூடாதா? உலகத்தில் நான் வாழுகிற போது எனக்கு ஏற்பட்ட கைசேதமே நல்ல நண்பனை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? யா வைலத்தா லைத்தனீல மத்தஹது ஃபுலானன் கலீலா. எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னை வழியெடுத்த ஒருவனை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக கதறுவான். இந்த உலகத்தில் வாழுகிற போது நான் கெட்ட சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அதன் மூலமாக அவன் என்னை போதைக்கு அடிமையாக்கி விட்டான். மதுவை என்னை குடிக்க வைத்த அழகு பார்த்தான். ரீல்ஸ் மோகத்தில் என்னை அலைய வைத்தான். அந்நிய பெண்களோடு சகவாசத்தை எனக்கு ஏற்படுத்தி வைத்தான். எனக்கு பைக் ரேசிங் கூட்டி செல்கிறேன் என்பதாக சொல்லி உலகத்தில் நான் வாழுகிற போது என்னுடைய காலும் கையும் உடைந்து போவதற்கு என்னுடைய கெட்ட நண்பன் காரணமாக அமைந்து விட்டான். நான் பைக் ரேஸ் சென்று அதன் மூலமாக உயிரை விட்டவர்கள் ஏராளமானவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகும் கூட நான் அதிலிருந்து பாடம் பெறாதவனாக இருந்து அதிலேயே அழிந்து போனேன். இப்படியெல்லாம் போதைக்கு அடிமையானவனாக, மதுக்கு அடிமையானவனாக, பெண்ணின் சகவாசத்தை மூலமாக நாசமான ஒரு வாழ்க்கை நான் அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு என்னுடைய கெட்ட நண்பன் ஏற்படுத்தி தந்து விட்டானே. எனக்கு இப்பொழுது நான் கை செய்யப்பட்டு இருக்கிறேனே என்பதாக நாளை மறுமையிலே அந்த நண்பன் கெட்ட நட்பை கெட்ட சகவாசத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருப்பவன் கத்துவான், கதறுவான் என்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. லகத் அதல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி வகார ஷைத்தான் லில் இன்சானி ஹதூலா. நிச்சயமாக எத்தனையோ பயான்கள் என்னிடத்திலே சொல்லப்பட்டது. நல்ல நண்பர்களோடு நீங்கள் நட்பை வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசத்தை கூடா நட்பு அது கேடாய் முடிந்துவிடும் என்றெல்லாம் எங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது, பயான்கள் சொல்லப்பட்டது. இருந்தாலும் அதையெல்லாம் கேட்காமல் எங்களுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேனே. அதன் விளைவு யாரை நண்பனாக ஆக்கி கொண்டேனோ அந்த கெட்டவன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்பதாக நாளை மறுமையிலே அவன் கதறுவான். வகான ஷைத்தானுல் இன்சானி ஹதூரா. மேலும் ஷைத்தான் மனிதனுக்கு மிகவும் சதி செய்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய இந்த உலகத்தில் ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசத்தை ஏற்படுத்தி கொண்ட அந்த நண்பன் நாளை புலம்புகிற புலம்பலை அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் உயர் நண்பர்களாக இருந்தவர்கள் நாளை மறுமையில் பகைவர்களாக மாறி போவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அல்-அகில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபாதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். பயபக்தி உடையவர்களாக நல்ல நண்பர்களாக இந்த உலகத்தில் வாழுகிற போது அவர்கள் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்ல நண்பன் மற்றொரு நண்பனை அவனை தொழுகைக்கு அழைப்பான். ஒரு நல்ல நண்பன் மற்றொரு நண்பனை அவனை பயானுக்கு அழைத்து செல்வான். மார்க்க விஷயங்களை குறித்து பேசுவான். மது போதைகளுக்கு அடிமையாக விட மாட்டான். ரீல்ஸ் மோகத்தில் அவனை சிக்க வைக்க மாட்டான்.
அவனுக்கு இந்த உலகத்தினுடைய மோகத்தில் அவனை மூழ்க விடாமல், சினிமா பைத்தியமாக மாறாமல், யாரை தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக எடுத்துக்கொள்ள வைப்பான். அதற்கு மாற்றமாக கெட்ட நண்பனாக இருப்பான் என்று சொன்னார். இந்த உலகத்தில் அவன் சீரழிவதற்கு யாரை தலைவராக எடுத்துக்கொள்ளக் கூடாதோ அந்த சினிமா நடிகர்களை, அரசியல் தலைவர்களை தலைவராக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் சீரழிந்து போவதற்கான எல்லா வழிமுறைகளையும் அந்த கெட்ட நண்பன் செய்து விடுவான் என்பதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களாக இருந்தால் அந்த நாளில் அவர்களுக்கு அந்த கெட்ட நண்பன் அவருக்கு பகைவனாக மாறிவிடுவான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், சக்கர் என்கிற நரகத்தை குறித்து பேசுகிற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சக்கர் என்கிற அந்த நரகவாசிகளில் புலம்பல்களில் ஒரு புலம்பலை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். வகுன்னா நஹூல் மஅல் காயிலீன், வீணான விஷயங்களில் யார் உலகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம், அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம். அதன் காரணமாகவே நாங்கள் மிக கொடூரமாக இந்த சக்கர் என்கிற நரகத்தில் நுழைந்து விட்டோம் என்பதாக அந்த கெட்ட நண்பர்கள் புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லித் தருகிறான் என்கிற போது, நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கைசேதப்படுவதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல நட்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தீய மிக மோசமான நண்பர்களிடத்திலிருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து அதன் மூலமாக நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் சாலிஹீன்களோடும் ஷுஹதாக்களோடும் தக்வாதாரிகளோடும் சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.